இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போ தான் உங்ககிட்ட நாங்கள் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தம்ப்நெயில் வேணும். அதுக்காக சுகமாலாம் இல்லை, நான் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது, வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? ஒன்று. ரெண்டாவது, ஜனநாயகன் நீங்கள் மலேசியாலாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்கள். அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையிலும் சப்போர்ட் இருக்குமா? இல்லை, நான் இந்த வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது, நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். நான் தேவர் மகன் விருமாண்டியெல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெலாம் போகல, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேட், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க. நான் சொல்ல இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதா கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்ல, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோ கால்டு வயலன்ஸ்னே நான் வயலன்ஸ்லேயே சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு ஆக்ஷன் படம். எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டை பார்த்தோம், அப்படிலாம் பார்த்து தான் வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன்று தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைல்லண்ணே. ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைல்லண்ணே. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே, நான் வயலன்ஸ் கம்மியாக, பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைண்ணே. அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம், எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்றேன். அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். லோகேஷ் பிரச்சாரம் தானே இல்லைண்ணே, அரசியலுக்கு எனக்கு என்னென்ன சம்பந்தம்? ஒரு இப்போ தேவதாஸ் படம் பண்ணுறீங்க, தேவதாஸில் இந்த கெட்டப் தானா? ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுன்னு தான் வரணுமா? அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடிக்க போகிறேன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டைரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லைண்ணே, இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இது வந்து அவன் இப்படி வர சொன்னான், அதனால் நான் இப்படி நடிச்சிருக்கேன், அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லைண்ணா, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நடிக்கிறேன். நான் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். அண்ட் நான் விஜயநாட்ட பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவள் தான் யார் யார் அன்றைக்கி பார்க்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி, இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா? இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னென்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னென்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரையும் ரஜினி சாரையும் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லேயோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். மலேசியா போனதுக்கப்புறம் இங்கே தானே, மலேசியா போனதுக்கப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜய் ரசிகர்லாம் உங்களை வச்சு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லைங்க, நான் அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. என்ன மட்டும் இல்லையே, நெல்சனையும் கொண்டாடினாங்க, அட்லியும் கொண்டாடினாங்க. நீங்கள் அல்லு அர்ஜுனை வச்சு அட்லியும் பண்ணுறாரு, அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜும் பண்ண போகிறாரு. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா? யார் பெஸ்ட்டாக பண்ணுறது அல்லது யார் படத்தை பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, 2 பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறது ஐடியா. அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் போகுது. 2 பேருக்குமே வாழ்த்து. என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்கள் ப்ரொடக்ஷன்? எஸ் மேம். அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்களே, மாநகரம், மாயா, அருவி, ஜோக்கர், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம், அது முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 29ன்னு சொல்லி, அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் சந்தானம், ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கிறோம். அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ், அது ஷூட் போயிட்டுருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. எஸ் சார். உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல், லவ் அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. ஒன்று நிறையா வந்துட்டு இருந்தது சார். இல்லை நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போகிறீங்களா? இல்லை சார், இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது சார், நான் அப்படிலாம் இல்லை சார். இப்போ சமீப காலமாக வரக்கூடிய படங்களில் இருக்க இயக்குனர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜோட படங்களில் வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்குது, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பற்றி மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்தில் வந்து பிக்சரைஸ் பண்ணுறது நல்லதா? அந்த சீன்ஸை வச்சு தான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு. அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்கிற செய்கிற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இது எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயகனால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ளே போகாதன்னு சொல்கிற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு. எவ்வளோ கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணிட்டான் இல்லை சார். எவ்வளோ தூரம் நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு, கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் அதுதான். இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான், ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எதுக்குற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறது சார். இன்வைட் அழைச்சிட்டு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.